முதன்மை கல்வி அதிகாரி அவருடைய ஒப்புதலோடு தான் வந்திருக்கேன். நீங்கள் சம்பந்தமில்லாத 2 ஆசிரியர்களை பணியிட மாற்றி தூக்கி வேற இடத்துல போடுறீங்களே ஒழிய அந்த ஒப்புதல் அளித்த ஆசிரியர் யாரு, அந்த அதிகாரி யாரு, அவருடைய துறை எது? பள்ளி கல்வித்துறைக்கு தெரியாம இது நடந்துருச்சா? அரசு பள்ளியில ஆன்மீகம் போதிக்க வேண்டிய இது என்ன இருக்குது? அதுக்கு நிறைய மடங்கள் இருக்குது, அதுக்கு ஆசிரமங்கள் இருக்குது. இங்க போய் திருக்குறளை தாண்டி இருக்கா? ஆன்மீகம்ங்கிறது என்ன? எல்லா உயிர்களையும் பேரன்பு கொண்டு நேசிப்பது. ஆசிரியர் பெருமக்களை மனதுக்குள் வைத்து இதயத்தில் வைத்து போற்றுவது, மதிப்பது, வணங்குவது வேறு. காலை கழுவுறது என்னது? காலை கழுவுற வழிபாடு எங்கிருந்து தெரிஞ்சிருச்சு? வெளியில தெரியலன்னு என்ன பண்ணியிருப்பீங்க? எல்லாம் தலையிட்டாரு. இதை தாண்டி என்ன ஆன்மீகம் இருக்கு? திடீர்னு தேவையில்லாமல் சொல்றது இதெல்லாம் அந்த புதிய கல்விக் கொள்கையில் வருது. இதுக்கு முன்னாடி ஆசிரியர் தினம் நடந்திருக்கா இல்லையா? சரி, நான் என்னுடைய ஆசிரியர்களை என் அறிவு கருவுகிறையின் தாயாக தான் நான் பார்க்குறேன். அருமையான கேள்வி. அந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல சார். என்ன காரணம்? திருடும் போது நானும் சேர்ந்து திருடலாம். இல்லை, அதையும் போடுவாங்க. அதையும் போட்டு 2 பேர் வீட்டுக்கு வருவாங்க. சில இருக்காது. திருட்டு குற்றத்தை 20 ஆண்டுகளுக்கு மேலாக நீதிமன்றத்துக்கு தெரியாம அறநிலைத்துறை மாறச்சிருச்சு. 10 கோடிக்கு மேல மதிப்புள்ள இந்த சிவகாமி அம்மன் திருமணி இன்னும் ஒரு சில மாதங்களில் ஏலத்துக்கு வரவுதான் எங்களுடைய மனசை ஊருக்காரர்கள் அவங்க தெரிவிக்கிறாங்க. பெரிய நாய்க்கு வேண்டிய ஆதாரம் நான் சொல்ல மாட்டேன், என்கிட்ட இல்லை. ஆனால் இதுக்கு ஆதாரம் கல்வெட்டில் சத்தியமாக இருக்கு. கேட்கறது என்ன? ஊர் மக்கள் ஐயாலாம் கேட்கறது வேற ஒன்றும் இல்லைங்க. எங்க முன்னோர்கள் எங்களுக்கு விட்டு சென்ற பொக்கிஷத்தை பாதுகாத்து கொடுங்கன்னு கேட்கறதுல என்னங்க தப்பு இருக்கு? இந்த சிலை காணா போயிடுச்சுக்கிற தகவலுக்காக வந்தோம். கூட்டு பிரார்த்தனைக்கு கூப்பிட்டு வந்திருந்தோம். அந்த தெய்வ விக்கிரம் வந்தோட பேர் சிவகாம சுந்தரி. அவன் வெளிநாட்டில் இன்னைக்கு இருக்கிறான். வெளிநாட்டில் ஒரு தனியார் மியூசியத்தில், அருங்காட்சியகத்தில் காட்சி பொருளாக இருந்துட்டு ரொம்ப காசு சம்பாதிச்சு கொண்டு இருக்கிறார். அவங்களுக்கு அது ஏலத்துக்கு வரப்போகுது. அதை திருப்பி மீட்டு கொண்டு வரணும். அந்த தகவல் சொன்னாங்க. அது சம்மந்தமாக நான் இங்கே வந்திருக்கிறேன். இது திருட்டு குற்றத்தை 20 ஆண்டுகளுக்கு மேலாக, அப்படின்னு எவ்வளோ வருஷமாக இருக்கலாம், மேலாக நீதிமன்றத்துக்கு தெரியாமல் அறநிலைத்துறை மறைச்சிருச்சு. நீதிமன்றத்துக்கு தெரியாம இந்த அதிகாரி அந்த அதிகாரின்னு சொல்லி ஆளுகளை பயமுட்டாங்க. யாரோ மறைச்சிட்டாங்க. ஒரு அதிகாரியும் தண்டிக்கப்படலை. தண்டிங்க அப்படின்னு குரல் கொடுத்தா என்ன? நாய் மாதிரி கடிச்சா பரவாயில்ல, நரி மாதிரி குதறீங்க. நரி இல்லை, நாய் இல்லை, சிங்க மாதிரி குதறினாலும் என்னுடைய வேலையிலேருந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சாகர வரைக்கும் இதில் தான் ஈடுபடும். இதுக்கு அடுத்தது நியூயார்க் மாகாணத்தில் இது இருக்கிறதாக தகவல். இது கிட்டத்தட்ட 100 விழுக்காடு உண்மையான தகவல். ஏலத்துக்கு வரப்போகுது. அதை தடுக்கணும். தடுத்து அதை இதே கிராமத்துக்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி உற்சவ திருவிழாக்காக தான் அந்த தெய்வ திருமேனிகள்லாம் உருவாக்கப்பட்டது. மூலவர் வெளியே வர முடியாது. இவைகள்லாம் உற்சவ திருமேனிகள் வெளியே கொண்டு வரும். அதுக்காக உருவாக்கப்பட்ட தெய்வ திருமேனிகளை திருவிழாவை ஆரம்பிக்கணும். ஐயாவோட பேர் திருச்சற்றம்பலமுடைய மகாதேவர். இறைவின் பெயர் பெரிய நாயகின்னு சொல்கிறார். பெரிய நாயகிக்கு வேண்டிய